සහභාගී වෙන්නේ නැති ඒ වගේම ඒ දෙමළ සන්ධානයේ മന്ത്രിවරු දෙන්නේ ඔබ සියලුම දෙනා මුණ දෙනේ ප්‍රශ්න ගැටලු එයාලට අපි ඉදිරිපත් කරද්දී ඒ සඳහා මොනවද ඔයාලගේ විසඳුම් මේ සඳහා කඩිනම් විසඳුම් ලබා දෙන්න පුළුවන්ද කියලා අපි ගැඹුරින් සාකච්ඡා කරද්දී මම හිතන්නේ අදහස් දක්වා මේ සියලුම ප්‍රශ්න වලට උත්තර දෙන්න අපි මේ රටේ ජනාධිපතිවරු දෙන්නේ නෙමෙයි මෙතෙන්ට ඇවිල්ලා ඉන්නේ අපි මේ සාමාන්‍ය മന്ത്രിවරු දෙන්නේ. ඉතින් ඒක නිසා අපි හැකියතාක් උපරිම අන්දමින් ඔයාලගේ ප්‍රශ්න වෙනුවෙන් මැදිහත් වෙනවා කටයුතු කරනවා කියලා එතුමන්ලා පැවසුවා මෙතන. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர்கள் நாங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு இந்த பிரச்சனைகள் முன்வைக்கும் போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஜனாதிபதிமார் அல்ல இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு ஆனாலும் நாங்கள் முடியுமான வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொன்னார்கள். ජනාධිපතිවරණයට දෙමළ සන්ධානයේ හැටියටත් ඔබ සියලුම දෙනා කාටද සහයෝගය දෙන්නේ? මෛත්‍රීපාල සිරිසේන කියන පුද්ගලයාටද මහින්ද රාජපක්ෂ කියන පුද්ගලයාටද ඔබ සියලුම දෙනා සහාය දෙන්නේ කියන එක පොඩි ප්‍රශ්නයක් තිබුණා. ඒකට හේතුව තමයි ඔය කවුරු ආවත් අපේ ප්‍රශ්න වලට කවුරු සංවේදී වෙන්නේ නැහැ කියන තැන තමයි ඔබ සියලුම දෙනා හිටියේ. அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வந்தது ஜனாதிபதி தேர்தலோட நீங்கள் யாருக்கு தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள், யாருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க போறீங்க, அதாவது மைத்திரிபாலக்கா அல்லது மைந்திக்கா என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. නමුත් ඔබ සියලුම දෙනා දන්නවා මහින්ද රාජපක්ෂ පාලන කාලේ ජනාධිපති විදිහට එතුමාගේ පාලන කාලයේදී ඔබ සියලුම දෙනාට තිබිච්ච තාඩන පීඩන ඔබ සියලුම දෙනා මැදිහත් වෙච්ච ප්‍රශ්න අල්ලපු ගෙදරට ගිහිලා නිදහසේ කතා කරන්න බෑ ගමනක් බිමනක් යන්න බෑ இணைச்சி ஒரு நிறைவேற்று சபை ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அதுல என்ன நடக்கும்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகள் தொடர்பாக தேடி பார்க்க ஒரு குழு நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து அரசியல் கைதிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய குடும்பங்களே அப்படி அரசியல் கைதிகளா இருக்கிறாங்களோ தெரியல இது வரைக்கும். இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஒரு செயற்பாடையும் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அப்ப நிறைய மாற்றங்கள் வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். முகாம்ல எத்தனை டிவி இருக்கு? யார் யாரு வீட்டுல டிவி இருக்கு? கதைங்க எங்க பாருங்க என்ன இல்ல. அப்ப முகாம்ல எல்லா வீட்லயும் டிவி இருக்கு. என்ன பாப்பீங்க? சக்தி டிவி போதா? அப்ப என்ன டிவி பாக்குறீங்க? டான் டிவியா? டான் வேற சன். இங்க இருக்கிறதெல்லாம் சன் டிவி தானே இல்லையா? என்னென்ன பாக்குறீங்க சன் டிவி? வம்சம் பாக்குறீங்களா? வம்சம் வேற தெய்வ திருமகளா? தெய்வ மகள் வேற ரைட். இதுகளை பார்த்து சரி வராது. நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் செய்தி பார்க்கலாம். செய்தி பார்க்கணும். செய்தி பார்த்தா தான் நீங்க என்ன நடக்குது, எங்களை குடியேற்றுவாங்களா குடியேற்ற மாட்டாங்களா, எங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்குது கொஞ்சம் வெளியே இருக்கும். இங்க பாருங்க. அப்போ கட்டாயம் செய்தி பார்க்கணும். செய்தி பார்க்க நம்ம டாக்டர் என்ன செய்வாங்கன்னா வம்சத்தை நல்லா பார்த்துட்டு இருந்து செய்தி போடுறத ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்? அப்பதான் எங்களுக்கு இன்டர்வல் சாப்பிட தேநீர் குடிக்க இல்லையா, சாயம் குடிக்கலாம், அதுதான் டைம். அப்படி இருக்கக்கூடாது. கதையை ஓப் பண்ணாலும் நாங்கள் செய்தி பார்க்கணும். இது உங்களுடைய இப்போ மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது முக்கியம். நான் ஒரு நாளைக்கு எத்தனை செய்தி பார்க்குறேன் பாருங்க. 7 மணிக்கு பார்க்குறேன் சிரச டிவி, சிரச செய்தி. 8 மணிக்கு சக்தி செய்தி, சரியா? திரும்ப 9 மணிக்கு 9:30 போகுது ஹிரு டிவி, திரும்ப 10 மணிக்கு சிரச டிவி, திரும்ப 10:45 போகுது சக்தி டிவி. ஒரு நாளைக்கு 5 நியூஸ் பார்க்குறேன் நைட்டில் மட்டும். ஏன்? அதே அந்த நியூஸ் பார்க்க